ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிம்பிளாகவும் சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ரஃபாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம் மாதிரி 2 தக்காளி பழத்தையும் சின்னதாக சாப் பண்ணியிருக்கேங்க. இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்கிட்ட பேஸ்ட்டாக இருக்கிறதுனால பேஸ்ட்டாக சேர்த்துட்டேங்க. உங்கள்கிட்ட முழுசாக இருந்ததுன்னா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு விரல் அளவு இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்த வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு சைடு இருக்கட்டும். சூப்பராக நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சிக்கன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாமா? சிக்கன் குழம்பு செய்யறதுக்காக குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கல்பாசி, ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இப்போ நம்ம அரைச்செடுத்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டோட பச்சையோட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம், தக்காளி பழம் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறோம். இப்போ அதோட ராஸ்மல் நல்லா போகணுங்க. அது வரை அந்த ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ராஸ்மல் நல்லா போகிறதுக்காக வதக்கி கொடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. அப்போ ஸ்மெல் சூப்பராக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சையோட எந்த அளவுக்கு போயிட்டு பார்க்கலாம். மசாலாவோட ராஸ்மல் நல்லா சூப்பராக போய் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க சிக்கனை. இது எதனால் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்குறோன்னா, வதக்கி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, பேஸ்ட்டாக அரைச்சி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டுங்க. பேஸ்ட்டாக அரைச்சி செஞ்சால் செம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சிக்கனை உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்துருக்குங்க. இப்போ மசாலா பொடிலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து சிக்கனில் நல்லா புரட்டி கொடுத்துட்டேங்க. பாருங்கள், மசாலாலாம் சிக்கனில் நல்லா பிடிச்சி வந்துருக்குங்க. இந்த டைமில் இப்போது ஒரு 1/2 முறை தேங்காய் எடுத்து திருவி நல்லா பால் எடுத்துருக்கேங்க. இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து தருக்கிற தேங்காய் பாலையெல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். ஒரு 2 பூனி அளவுக்கு சேர்த்துட்டேங்க. சிக்கன் நல்லா முங்கி வெந்து வர்றதுக்காக ஒரு 2 பூனி அளவுக்கு சேர்த்துட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 4 விசில் வச்சாங்க. சிக்கன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டுங்க. இப்போ அடுத்தது அதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள். இப்போ சிக்கன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் உள்ளே சேர்த்துட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா தூள் உப்பெல்லாம் போட்டு
குழம்பு சூப்பராக கொதி வந்துருச்சுங்க. இந்த டைமில் கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லியிலையும் மேலே தூவிட்டு நம்ம சிம்பிளான சிக்கன் குழம்பு இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.